இப்பொழுது நமக்கு ஒரு புதுமையான திருக்கூட்டை வழங்க வருகிறார்கள் ஈஷா குழு குழுவினர். விஷயம் தெரியாதப்பா. இன்னைக்கு டைனோசர் மக்கள்லாம் ஒண்ணு கூடி பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க. அதான் விசேஷம். அதுதான் வருஷம் பொங்கல் கொண்டாடுறாங்க. எல்லாம் வீட்டுல கூட பொங்கல் வடை சுண்டெல்லாம் சாப்பிட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருப்பாங்களே. அந்த அம்மா வீட்டுல நான் போன வாரம் சாப்பிட்ட விட இன்னும் தொண்டக்குழிலே நிக்குதுப்பா. அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. ஆனா இந்த வருஷம் வெறும் பொங்கல் வடை மட்டும் இல்லாம ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்க போறோம். அது என்னப்பா நல்ல விஷயம்? அதாவது நாமும் நம்ம உள் சூழ்நிலை வளர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சொட்டு ஆன்மீகம் தான் போய் சேரணும். அதுக்காக நம்ம மூளை முடுக்கு இந்த இருக்கு அந்த சடக்கு எல்லாம் போய் கூத்து பண்ண மாதிரி இங்க டைனோசர் மக்களுக்காக ஒரு கூத்து பண்ணிடுவோமா? பண்ணுவோமே. நாங்க எதுக்கெல்லாம கூத்து போட்டுருக்கோம், எங்கெல்லாம கூத்து போட்டுருக்கோம். ஆனா இன்னைக்கு முதல் முறையா யோகானா என்னன்னு ஒரு கூத்து போடுறோம். பாப்போமா? சரிப்பா, யோகானா என்னப்பா? அதுவா இப்ப ஒருத்தர் வருவாரு. அட இதான் யோகாவா? இல்ல இது இல்லப்பா யோகா. அட இந்த கச்சா முச்சான்னு உட்கார்றாங்க, இது பேரா யோகா? இந்த கச்சா முச்சானா யோகா இல்லப்பா. ஐயே இந்த மரமாரி நிக்குதே, இது பேர் யோகாவா? இதெல்லாம் ஒரு பயிற்சி தான். ஆனா இது மட்டுமே யோகா கிடையாது. இந்த பழம் மாதிரி வந்து பாரு, இது பேர் தானே யோகா. பழம் மாதிரி வரது மட்டும் யோகாவே கிடையாது. இப்போ யோகா என்னன்னு தெரியும் அவ்வளவுதானே. ஆமா, இப்போ ஒரு சூப்பர் இடத்துக்கு போவோம். மார்க்கெட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. ஆமாப்பா, இது மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. ஆனா இது நம்ம சென்னையில வேலை செய்யற ஆபீஸ். எப்படி மார்க்கெட் வச்சிருக்காரு? இந்த அம்மா யார் கூடயோ கோவமா போன் நம்பர்ல சண்டை போட்டுட்டு இருக்கு போல இருக்கே. வேற யாரு கூட? நம்ம வீட்டுக்காரர் கூட தான். ஐயோ இந்த அம்மா கோவத்துல போனை போட்டு வச்சிட்டாங்கப்பா. போன் எங்க இருக்குது? அதை விடு. சீரியஸா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு இந்த 3 நிமிஷம் அனுப்புவோமா? அனுப்புவோமே. முதல்ல கோவம் வாங்க, அடுத்து டென்ஷன் வாங்க, அடுத்து நாள்பட்ட நோய் வாங்க. இது 3 நாங்க ஒரு மனுஷனை போட்டு அமுக்குது. ஆமா, இது 3 நாங்க ஒரு மனுஷனை போட்டு அமுக்குது. இப்போ இங்க ஒருத்தர் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து 3 நிமிஷம் அனுப்புவோமா? அனுப்புவோமே. முதல்ல கோவம் வாங்க, கோவத்துக்கு ஒரு கூட்டு. அடுத்து டென்ஷன் வாங்க, டென்ஷனுக்கு ஒரு பாட்டு. அடுத்து நாள்பட்ட நோய் வாங்க, நாள்பட்ட நோய்க்கு ஒரு கூட்டு. ஆஹா வாங்க சார். உங்களை வெற்றி ரகசியம் என்ன? கொஞ்சம் பகிர்ந்துங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் ரொம்ப நாளா மூச்சு பயிற்சி தியானம் தான் பண்றேன். நீங்களும் அதை கத்துக்கணுமா? ஆமா. அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்ன நடக்குறீங்க? யார் நீ? பார்த்தா தெரியல. ஜிம்முக்கு போய் பாடி இப்படி வச்சுக்கேன் பாட்டு. உன்னை கால்மலை தூக்கி போயிட்டே இருப்பேன். நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். எனக்கு எதுக்கு யோகா? மக்களே, இது ஜிம்பாடியா, இதுவும் ஜிம்பாடியா. இது ஜிம்பாடி இருக்கட்டுங்க. அது சரிங்க. உடம்ப ஜிம் தான் பண்ணி ட்ரிம்மா நல்லா தான் வச்சிருக்கீங்க. ஆனா
உடம்பெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கு. ஆனா என்ன ஆனா சூப்பரா தான் இருக்கு. ஆனா என்ன ஆனா மக்களே ஆனான்னு தான் சொன்னேன். எவ்வளவு டென்ஷன் ஆடா பாருங்க. உள்ள இருக்க டென்ஷன்லாம் வெளில வந்துருச்சு. இதுக்கு தான் சொன்னேன் நீ யோகா கத்துக்கணும்னு. ஐயோ ஒரே வார்த்தை டென்ஷன் ஆயிட்டாங்க. நமக்கு யோகா தெரியும். உனக்கு தான் யோகா தேவை. ஆமா, யோகாலாம் மத சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. கேட்டீங்களே ஒரு கேள்வி. நிறைய பேரு இப்படிதான் நினைக்கிறாங்க யோகானா மத சம்பந்தப்பட்ட விஷயம்னு. இது மத சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னு சொல்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு சைனா போய் யங் மங் சன்னு ஒரு லோகோ கொண்டு வந்திருக்கோம். பாப்போமா? பாப்போமே. இதுதாங்க நாங்க சைனால இருந்து கொண்டு வந்த லோகோ. இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு. நான் சொல்றேன் அது யார் போட்டாலும் ஓடும், எந்த மதத்தை சேர்ந்தவங்க போட்டாலும் ஓடும். பாப்போமா? பாப்போமே. ஒரு மதத்தை சேர்ந்தவங்க. ஆஹா வேலை செய்யுது. அடுத்து வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க. வேலை செய்யுது. எந்த மதத்தை சேர்ந்தவங்க போட்டாலும் இது ஓடுங்க. இப்போ எந்த மத சம்பந்தமும் இல்லாத கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கூப்பிடுவோம். வாமா நீ வந்து போடுவா. சும்மா வாங்க. ஆஹா ஆஹா யார் போட்டாலும் ஓடுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? சுத்தமா புரியல. சரிங்க நான் சொல்றேன். நம்ம உடம்புன்றது இந்த ரோபோ மாதிரி. இந்த சுவிட்ச்னு சொன்னே அதுதான் யோகா. அது யார் போட்டாலும் ஓடும், எந்த மதத்தை சேர்ந்தவங்க போட்டாலும் சொல்லும். நீங்களே சொல்லுங்க இதுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? இந்த ரோபோ வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சது. யோகா நம்ம முன்னோர்கள் நமக்காக கண்டுபிடிச்சது. இதை உபயோகப்படுத்தி வெளிநாட்டுக்காரங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. நாம இன்னும் கேள்வி மூச்சு பிடிக்க பேசுறேன். எப்படிதா புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சதும் புரியாம போயிருச்சுப்பா. என்னதான் புரிஞ்சுது? சரி நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் செய்வோமா? பக்கத்து கிட்ட போய் எட்டி பார்ப்போமா? ஒன்ன கல்யாணம் பண்ணதுக்கு என்ன நடக்குது? ஐயாப்பா கேக்குற நீ என் வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயம் நடந்துச்சுப்பா. நடக்கக்கூடாத விஷயம் அது என்ன? கல்யாணம் தான். கல்யாணம் நடந்துச்சா மக்களே? தான் நடந்தோம். இதை விட பெரிய சோகம் இருக்க முடியும்? இந்த மாதிரி டென்ஷனா அடிச்சுக்கிறதுக்கு யோகா தியானம் கத்துக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இவன் பண்ணிட்டாரு யோகா. நாயே பண்ணணும், நீயே பண்ணு. நீ தாண்டி பண்ணணும் யோகா. இவங்க சொல்ல முடியாது போல இருக்கு. இப்படிதான் டென்ஷன் ஆகி வீட்டுல எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. என்ன சம்பளம் உடைச்சுன்னு கேட்போமா? எங்க வீட்ல 3 டிவி, 4 செல்போன், 10 ரிமோட். ரிமோட் டிவி எல்லாம் விடுங்க. அடிச்சாதீங்க. அண்ணனே உடஞ்சு போட்டாதீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் வேண்டாங்க. இதுக்காக தான் நம்ம இந்த வாலண்டியர் உஷாரா இவங்களை கூப்பிட்டு போய் யோகா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அடடா இவங்கெல்லாம் இன்னும் திருந்தவே இல்ல போல இருக்கு. இன்னும் சண்டை தானே போட்டுட்டு இருக்காங்க. ஏய் ஒத்துமா ஜாலியா கிரிக்கெட் விளையாண்டுக்கிறோம். கண்ணம்மா நீ பால போடு. ஆஹா என்ன மாற்றம், என்ன மாற்றம்? நில்லு. இப்ப யோகானா என்னன்னு சொல்ல வர? அது ஒண்ணு இல்லைங்க. யோகானா வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம உடம்பும் மனசும் நாம சொன்னதான் கேட்கும். வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரிங்க, நம்ம உடம்பும் மனசும் நாம சொல்றதுதான் 100% கேட்கும். அதெல்லாம் சரிப்பா. இல்ல எனக்கு யோகா பண்ண டைமே இல்லை. கிளம்பிடுவாங்க. இப்படி யாராவது ஒருத்தர் கிளம்பிடுவாங்க யோகா பண்ண டைம் இல்லை. அவருடைய ஸ்கெடியூல் என்னன்னு கேட்போமா? சொல்லுங்க. அதிகாலையில 8 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு மக்களே காலையில 8 மணிக்கு தான் எழுந்து சொல்லுங்க. எப்படாடி திட்டி வாங்கிட்டு வாங்கிட்டு தினமும் சாப்பிட்ற அதே சீரியலை சாப்பிட்டு நான் பெத்த ஓனாரத்தெல்லாம் போட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு 6:35 டிராஃபிக்ல நின்று ஆஃபீஸ் போனா அங்க ஒரே பாஸ் குடைச்சிருப்பா. அச்சச்சோ. அப்படி டயத்தை பார்த்தா மணி 2. கிளம்ப போது அவன் வெஜிடபிள் பிரியாணின்னு சொன்னாப்பா. சரி. அங்க போய் டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்தா ஆத்தா. அதே காஞ்சி போன உப்புமாப்பா. அதே காஞ்சிபுரம் உப்புமா எவ்வளவு தான் சாப்பிடுவீங்க? அதையும் சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6:35 டிராஃபிக்ல நின்று வந்தா அண்ணா. வந்து பார்த்தா ஆ. அதே தலைவலிப்பா. அப்படின்னா அதே ஒய்ஃப் தான்ப்பா. ரொம்ப கஷ்டம் தான். நான் குடிக்கிற ஆறி போன காஃபியை வாங்கி குடிச்சிட்டு டிவி சீரியல் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு டின்னரை முடிச்சிட்டு டிவியை பார்த்தா சிறப்பு திரைப்படம் தில்லு. எனக்கு எங்கப்பா யோகா பண்றதுலாம் டைம் இருக்கு, நீயே சொல்லு. அப்படியே கொஞ்சம் நில்லு.
இப்படி 5 நிமிஷம் பேசுறதுக்கு அப்படி ஓரமா உட்காந்து தியானம் பண்ணலாம்ல. தியானம் பண்றது அவ்வளவு ஈஸியாப்பா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதை எப்ப கத்துக்கலாம்? சனிக்கிழமை காலைல 10 மணிக்கு எங்க கத்துக்கலாம்? பிளேனோல இருக்க கணேஷ் கோயில்ல. ஒன்னும் புரியலையேப்பா. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 10 மணில இருந்து 11 மணி வரை பிளேனோல இருக்கிற கணேசா கோவில்ல இலவசமா ஈஷா கிரியா கத்துக்கலாம். அதாவது மக்களே, வர சனிக்கிழமை 10 மணிக்கு பிளேனோல இருக்க கணேஷா கோயில்ல உங்க எல்லாம் பார்க்குறேன். இப்போ உங்களிடம் ஜூட்டு விடுக்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது டாலர் ஈஷா தூத்துக்குடி.